மாவட்டம் ஆலாந்துறை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 22 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், விவரங்கள். வீட்டின் உரிமையாளர் வெளியூர் சென்றிருந்த நிலையில் தற்போது கோவை மாவட்டம் ஆலந்துறை அருகே உள்ள வீட்டின் பூட்டை உடைத்து 22 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. பூட்டிய வீட்டிலிருந்து 22 சவரன் நகை மற்றும் 5,32,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டின் உரிமையாளர் வெளியூர் சென்றிருந்த நிலையில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. வீட்டின் முன்பக்க கதவும் உடைக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் ஆலாந்துறையில் பூட்டியிருந்த வீட்டில் 22 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், விவரங்கள். சிவரஜினி, கோவை ஆலாந்துறை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 22 சவரன் நகை மற்றும் 5.32 லட்சம் பணம் திருடப்பட்டுள்ளது. கோவை ஆலாந்துறை கள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கிருத்திகா இவர் கடந்த 27ஆம் தேதி குடும்பத்துடன் அவினாசியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தார். இந்நிலையில் இன்று காலை அவரது வீட்டின் முன்பக்கம் இந்த கதவு உடைக்கப்பட்டது என்று பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க. உடனடியாக தகவல் அறிந்து வந்த கிருத்திகா உள்ளே சென்று பார்த்தபோது 22 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் திருட்டு போனது தெரிய வந்தது. உடனடியாக ஆலாந்துறை காவல்துறையினருக்கு வந்து தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவத்துக்கு வந்த ஆலாந்துறை காவல்துறையினர் வந்து வீட்டை பூட்டை உடைச்சதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருந்த சிசிடிவியை பார்க்கும்போது மர்ம நபர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர் வந்து வீட்டுக்குள்ள வந்து பூட்டை உடைக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதே நேரத்துல உள்ள திருடிட்டு பொருள் கொண்டு போகும்போது சிசிடிவி வந்து திருப்பி வச்சுட்டு போயிருக்காரு. அதனால வந்து ஆலாந்துறை முழுவதும் இருக்கிற முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி வந்து ஆலாந்துறை காவல்துறையினை கைப்பற்றி தீவிரமா தேடிட்டு வராங்க. கிருத்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.